ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கே செல்வகுமார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. வாங்க, இப்போ நம்ம பண்ணியிருக்க கேஜை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்க்காக பண்ணியிருக்கோம். இதோட சைஸ் பார்த்திங்கன்னா 2.5க்கு 1.5க்கு 1.5 4 ஸ்டோரி. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா 2க்கு 1.5க்கு 1.5 5 ஸ்டோரி. ஓகேங்களா? ஃபுல்லாகவே ஒயிட்டில் கேட்டிருந்தாங்க கஸ்டமர், அவங்களுக்காக பண்ணியிருக்கோம். மொத்தம் இது 10 20 பீஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு ஒரு பீஸ் அசம்பிள் பண்ணி இந்த வீடியோக்காக பண்ணிகிட்ருக்கேன். இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியணும். நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க. இந்த வீடியோவில் கிளியராக காட்டிடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 5 ஸ்டோரி, 2க்கு 1.5க்கு 1.5 5 ஸ்டோரி ப்ரீடிங் பாக்ஸ் மாட்டியிருக்கோம். நம்மக்கிட்டே ப்ரீடிங் பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுனால நம்ம இந்த ப்ராக்கெட்டோடு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். உங்களுக்கு எந்த தலைவலியும் இருக்காது. நீங்கள் அப்படியே வாங்கினீங்கன்னா எடுத்து 2 ஸ்க்ரூ போட்டிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் கொடுத்துருவோம். 2 ஸ்க்ரூ மட்டும் நீங்கள் மாட்டுற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டோர் வச்சுருக்கோம். கீழே ஃபீடுக்காக இந்த மாதிரி நம்ம பண்ணுவேன். இது வந்து லேட்டஸ்ட்டாக நம்ம பண்ணியிருக்கிறது. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு ஸ்கொயரில் வந்து மெஷ் வச்சுருக்கோம். எஸ்எஸ். அதுவும் உங்களுக்கு ஃபீடு ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல வழி. இதில் நீங்கள் இப்படி எடுத்தீங்க, இப்படி தட்டிட்டு மறுபடியும் ஃபில் பண்ணி தூக்கி உள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதேமாரி தண்ணிக்கு இங்கே கப்பு வச்சுருக்கோம். இந்த ஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹோல்டர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். அப்படியே கேஜோட பேக் சைடில் வரேன்னு பாருங்கள். அது கரெக்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஒரு டோரு இறக்கி விட்ற மாதிரி. அப்படியே ஸ்டிக்கு பின்னாடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு கிளாம்பு. நீங்கள் எங்கே வேணுமோ அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். இந்த கிளாம்பு தனியாக வேணாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும், வாங்கிக்கலாம். அதே மாதிரி மற்றதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம கேஜ் எப்படி பண்ணுவோன்னு. இந்த ட்ரே கூட வெளியே தள்ளி விடுதான், அது மூக்கு வழியாக வெளியே தள்ளுதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்னால இதுக்கும் ஒரு லாக் போட்டிருக்கோம். அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணால் தான் ட்ரேவே வெளியே எடுக்க முடியும். அதேமாதிரி இந்த பாட்டம் ஃப்ரேமும் ரிமூவபிள் தான். அதையும் நீங்கள் இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ உங்களோட யூசேஜ் பொறுத்து அது அந்த டஸ்ட்டு சேரும்போது அதை எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் பேர்டுக்கு. இதுக்கு லாக்கு. இதுக்கு கீழே வீல் மாட்டில் வீல் இருக்குது. இதுக்கு வீலோடு வந்துடும். ஹெவி வீல் போடுவோம். ஒயிட் பவுடர் கோட் பண்ணியிருக்கோம். வேறு என்ன சொல்லணும்? ஓகே. அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா இந்த கேஜ் பக்கத்தில் இருக்க கேஜ் வந்து 2.5க்கு 1.5க்கு 1.5. இதுலேயும் ஃப்ரண்ட்டில் ப்ரீடிங் பாக்ஸ் செட்டப் கேட்டாங்க, அது பண்ணியிருக்கோம். இது வந்து காக்டெயில் போட போகிறதுனால இந்த காக்டெயில் பாக்ஸ் மாட்டியிருக்கோம். இதுவும் அதே சேம் கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த சைடு வியூ காட்டுறேன். ஒரு ஸ்டிக்கு மேலே ஒரு ஸ்டிக்கு கீழே அந்த லெவலில் போட்டிருக்கோம். பேர்டு அப்படி தான் இந்த சைடில் அந்த சைடு ஜம்ப் பண்ணி ஏறி குதித்து விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரீடிங் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜை பற்றி மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9941344041. நீங்கள் நம்மளை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு எஸ்கே என்டர்பிரைசஸ் பெட்ஸ் கேஜ் மேனுஃபேக்சரர்னு போட்டாலே நம்மளோட இமேஜஸ்ஸு, நம்மளோட டீட்டெயிலு, நம்மளோட லொக்கேஷன் எல்லாமே வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேஜை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். முக்கியமாக நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்க நம்ம சேனலை. பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். நிறைய வீடியோ போடுறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்றதை சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.